KCBT கலைஞர் கிளாம்பாக்கம் சென்டினரி பஸ் டெர்மினஸ். கலைஞர் சென்டினரி பஸ் டெர்மினஸ்ன்னு கூட சொல்லலாம். இங்கே நமக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் SETC பிராண்ட் நியூ BS6 பஸ். சவுத் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் நமக்கு லான்ச் பண்ணி வச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் SETC ஒரு பெரிய குறையாவே இருந்துச்சு. ஆனால் இப்போ அது நிறைவேற்ற அந்த ஆசை. கரெக்டாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் SETC அவங்களோட புது BS6 பஸ்ஸை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பஸ்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் எந்த பிளானும் இல்லாமல் திரும்பி வந்தோம். ஆனால் இங்கே வந்து சரி ஓகே பார்ப்போம். SETC பஸ்ஸஸ் இருக்கும் எங்கள் நம்பிக்கை இருக்குது புதுசு. வாங்க அதை பார்த்து நம்ம உள்ளே போவோம். நம்ம ஸ்பெஷாலிட்டியில் நம்ம வீடியோ எடுத்துவோம். வாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஃபீலிங்காக வருது. எப்படின்னா நம்ம கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு பேப்பர் குப்பை எல்லாம் நிறையா கலக்கும். அதனால் நம்ம கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்போம். ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்படி இல்லை. உள்ளே வந்தோன்னே உங்களுக்கு ஒரு மால் மாதிரி ஃபீலிங் தரும். காட்டுறேன் அந்த மால் ஃபீலிங் எந்த பாருங்க. இப்படி பிரமாண்டமாக ஒரு மால் மாதிரி இருக்குது. இப்போ மாலோ இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த மாதிரியே தான் உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ரொம்ப போச்சுங்க. என்ன பண்ணுறது, பஸ்ஸே கிடைக்கல. நாங்கள் போகிறதுக்கு எல்லாம் ஃபுல்லாக நம்ம இங்கே வந்ததுக்கு ஓகே மெயின் தேடுவோம். நம்ம ஊருக்கு பஸ்ஸு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம சாதா BS4 பஸ்ஸையாச்சும் இங்கே எப்படியாச்சும் பிளாக் பண்ணி பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கோம். சரி ஓகே, நான் உங்களுக்கு நியூ BS6 பஸ் கிடச்சி அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு இன்றைக்கி BS4லாம் ட்ராவல் பிடிச்சாச்சு. எனக்கு இங்கே இல்லை வர சொல்லுங்க. எனக்கு பின்னாடி இதே பஸ் தான். இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நமக்கு இந்த பஸ்ஸு கிடச்சிருக்கு. சரி வாங்க ஏறி ட்ராவல் ஸ்டார்ட் No more secrets. ஒரு 5 மணிக்கெலாம் வந்தாச்சுங்க கைஸ் நம்பிக்கை நமக்கு. ஆனால் பிராண்ட் நியூ பஸ் தான். கேபின் ஃபுல் கேபின் நம்ம கவர் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு தமிழ்ல தண்ணி இன்டீரியர்ஸ் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். இன்டீரியர்ஸ் வந்து எப்போ வேணால் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு அப்போ கூட பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். இந்த பிளாக் கொஞ்சம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுக்கு இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஜேர்னியை ஃபஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சென்னை டு மதுரை ரூட்டு இன்றைக்கி ஃபுல் கேபின் ரயிலில் கவர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கேபின் நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. அந்த உங்களுக்கு நான் BS6 இன்ஜின்லாம் காட்டுறேன். SETC கேபின் செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. BS6 இன்ஜினாக சரி செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது கேபின். ஸோ ஓகே நம்ம எக்ஸாமே இந்த கேபின் இருக்கோம். கூப்பிட மாதிரி ஏற்றக்கூடாது. சீட்டை மட்டும் வச்சிருப்போம். மற்ற கூப்பிட மாதிரி வண்டி வந்துட்டு இருக்கு. இன்னும் 4 வண்டி வந்துட்டு மேலே பார்க்குறது. எழுதிக்கானா டீசல் சிந்தி இருக்கு பாருங்க.
மேல்மருவத்தூர் அடுத்து திண்டிவனம் மேல்மருவத்தூர் அங்கே இருக்கு ரயில்வே ஸ்டேஷன். அங்கே இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இதா. திண்டிவனமே எதிர்பார்க்கலாம். ஆமாம் வீட்டில் பண்ணாலும் பக்கத்தில் எல்லா பக்கமும் ஸ்டாப் ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம ஜேர்னியில். என்னன்னா விக்ரவாண்டி கோயிலுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் அன்னபூர்ணின்ட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு எல்லா பஸ்ஸும் இந்த ஒரு ஆவரேஜாக ஸ்டாப் தான். நான் நம்ம கிளாம்பாக்கத்தில் ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் பஸ்ஸு 12 மணிக்கு இருந்தோம். கிளாம்பாக்கத்தில் ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் ஸ்பீடு பங்கம் பண்ணிட்டாங்க. ஸ்பீடு வந்து 80 லாக்கு. நமக்கு BS6 இன்ஜின் 80 லாக் ஸ்பீடு. நான் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் காட்ட முடிஞ்சால் நான் காட்டிடுறேன். பின்னாடி இன்னொரு பழைய பஸ் நிற்கிது. நம்ம செம்ம சஸ்பென்ஷனாக இருந்துச்சுங்க. ரொம்ப அழுங்கல் குழுங்கல் அப்படி இப்படி இல்லாமல் சூப்பர் சஸ்பென்ஷனாக இருந்துச்சு. செம்ம பஸ்ஸுங்க.
ஆமா இது வரை எடுத்துருந்தா எல்லாம் வந்துட்டு இருப்பான். செல்லு சாட்சி நிக்காத விட்டானே உள்ள போட்டேன் இல்லையா வெடி வச்சுட்டேன் அவ்வளோதான் பூட்டியில் சாய் வந்துச்சு. விக்கல் வண்டி தோல். நெய்வேலி போகிறோம். ஆமாம் ஆமாம். இவ்வளோ வண்டி மாடி கட்டத்தை எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்ம வண்டி செல் வச்சு டவர் வச்சுருக்கேன். கும்பகோணம் போகிறோம். அதான் நெய்வேலி, பண்ருட்டி, நெய்வேலி, கடலூர், கும்பகோணம் போகிறோம். தஞ்சாவூர் போகிறோம்டாப்பா. ஸ்ட்ரைட்டாக அடி மதுரை. ஆமாம் ஸ்ட்ரெயிட்டாக மதுரை, தஞ்சாவூர், கும்பகோணம் போகிற தஞ்சாவூர் போகிறது டபுள் போட்டு நல்லா வரும். விஜயவானம் நம்ம இல்லை பெரம்பலூர், திருச்சி. பெரம்பலூர் பைபாஸ் கொஞ்சம் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் பார்த்தோம். எங்கே போய் தஞ்சாவூர் போய் அது முடிஞ்சிருக்கும். தஞ்சாவூர் போக முடியாது. இந்த பிரிட்ஜு புதுசு. நம்ம பஸ்ஸில் கூட அந்த ரூட்டில் தான் போவோம். இதான் ட்ரெயின் ரூட்டு தான் வந்து மதுரை போகிறதுக்கு, திருநெல்வேலி போகிறது, ஸ்ரீவிதி எல்லா ரூட்டும் இந்த ட்ரெயின் ரூட்டு வரும். ட்ரெயின் ரூட் வந்து அந்த சைடு காட்டுக்குள்ளே போகும். நம்ம ரோடு வழியாக போவோம். அதுதான் இதோ நான் தூங்க போகிறேன் கைஸ். குட் நைட். காலைல மணி 6:30 ஆகுது. விராலி மேல் ட்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் பிரேக் நிறுத்தியிருக்காங்க. நிறுத்தினே தான் மதுரைக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 7:00 போய்ட்டா நல்லாயிருக்கும். ஓகே நைட்டு செம்மையாக தூங்குவாங்க. ஓகே இதுமாதிரி நம்ம ஜெர்னியை கவர் பண்ணலாம். லைட்டு, சார்ஜிங் ஃப்ளக் பாயிண்ட், ஒரு பேக் ஹோல்டரு, ஒரு ஃபேன் ஒர்க் ஆகலை, ஸ்விட்ச் எங்கே தெரியல. அவன் நம்ம இந்த பேட்டில் கொடுத்த கம்யூனிட்டிஸ். அப்புறமா ஒரு எப்படி பேக் ரெஸ்ட்டு, அப்போ ஒரு எலிவேட்டட் பில்லோ, செப்பரேட் பில்லோ எதுவும் கொடுத்துருக்கேன் சைடு. இதை இந்த பேர்ட்டில் கம்மி சீட் சொல்கிறாமே பற்றி சொல்கிறேன். ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். ஃபேர் வந்து சென்னை மதுரைக்கு 450 rupees ஆகும். சீட்டர் ஈவினிங் ஸ்லீப்பர் ட்ராவல் பண்ணிங்கன்னா 650 rupees ஆகும். நான் ஏசி சீட் ஸ்லீப்பர் நான் சொன்னப்ப சென்னையில் மதுரை. பார்த்துக்கலாம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ரெண்டு ஹேண்டில்ஸு, ஒரு பவுச்சு,
அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட், ரீடிங் லைட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ புஷ்பேக் வந்து இந்த பட்டன் அழுத்திட்டா அப்படியே புஷ்பேக் ஆகும். அதுதான் மெயின்ஸ். அப்புறமா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயின்ஸ்லாம். நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க பிரகாஷ் BS6 பஸ்ஸுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கிறது பிரகாஷ் BS6 பில்டிங். இதுலேயே எம்ஜி நீராக பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னால், நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க பிரகாஷ் பில்ட் பஸ்ஸஸில் வந்து சைடில் சைடில் கீழே சிங்கிள் ஃபுல்லாக பெர்த்தாக இருக்கும். இந்த சைடில் மட்டும்தான் நமக்கு டபுள் சீட்டர்ஸ் இருக்கும், மேனியல் பெர்த்தாக இருக்கும். இது எம்ஜி லீரா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேஸ் அந்த சிங்கிள் பெர்த் பிரகாஷில் இருக்காது. அந்த சிங்கிள் பெர்த் இருக்கிறதுல சிங்கிள் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதுதான் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். எதுக்கு பிரகாஷ் ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் வயசான பர்சன்டேஜ் சொன்னாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெஸ்டினேஷன் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு அங்கே 12 கெத்து இங்கே 8க்கு கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அப்போ ஒரு 8 ஹவர்ஸில் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். நான் கூட இருந்தோமே ரொம்ப டைம் ஆகுச்சு. ஆனால் பிராண்ட் நியூ பஸ்ஸு. நமக்கு இந்த பஸ்ஸு ஃபஸ்ட் டைம் கிடச்சதுன்னா நமக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம நல்லா எடுத்து போட்டுருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படியே அவசரத்தில் பஸ் ஏறி அதுதான் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, பஸ்ஸை பற்றி எந்த குறையும் இல்லை. முன்னாடி கேபின் சஸ்பென்ஷன் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஜேர்னி இல்லை, நான்லாம் விலாகில் கவர் பண்ண போகிறதில்ல. நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு தான் போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தது. ஸோ ஓகே, இதேமாதிரி நிறையா ட்ராவல் வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக், ஷேர், கமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.